Hi friends, இந்த வீடியோ exercise 1.4ல first sum பார்க்கலாம். So determine whether the graph given below represent functions. Give reasons for your answers concerning each graph. So below வந்து எல்லாமே வந்து நம்ம இந்த நாலுமே ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ப்ளஸ் அதோட ரீசனும் கேட்டிருக்காங்க. ஓகேவா எல்லாத்துக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் பென்னில் போட்டிருக்கேன், அதுதான் வந்து கொஷினு. ஸோ எனக்கு வந்து பென்சிலே ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டிருக்கேன். ஸோ நம்ம இப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் நான் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டிருக்கேன்ல, அங்கே பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் வந்து இங்கே டச் ஆகுது இந்த வெர்டிக்கல் லைனுக்கு. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து ஒரு பாயிண்ட் டச் ஆனதா அது வந்து ஃபங்க்ஷன். மோர் தென் 1 பாயிண்ட் வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து 2 பாயிண்ட் டச் ஆகுது. ஸோ இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ரீசன் வந்து மோர் தென் 1 பாயிண்ட். ஏன்னா மோர் தென் 1.1 டச் ஆகுது, அதனால தான். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சரி இங்கே வந்து ஒரு வெர்டிகல் லைன் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்து டச் ஆகுது அந்த டயக்ராம். ஓகேவா? ஸோ அப்போ இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். இட் டச்சஸ் only 1 பாயிண்ட். only 1 பாயிண்ட். இப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேம் ஒரு வெர்டிகல் லைன் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 பாயிண்ட்ஸ் டச் ஆகுது. ஓகேவா? ஸோ நாட் ஏ ஃபங்க்ஷன். மோர் தென் 1 பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்று சேம் ஒரு வெர்டிகல் லைன் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் டச் ஆகுது. ஸோ இட் இஸ் எ ஃபங்க்ஷன். ரீசன் வந்து only 1 பாயிண்ட். ஓகே, தேங்க்யூ.